இவங்க GATA2 டெஃபிஷியன்சிங்கிறது இட்ஸ் அ ரேர் பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சி. பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சினா முதன்மை எதிர்ப்பு சக்தி குறைபாடு தான் வந்து பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். பேசிக்கலாக அவங்களுக்கு வந்து உடம்புல ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களால ஃபைட் பண்ணி கில் பண்ணவே முடியாது. இப்போ யூஸ்வலாக ஒரு டிபிக்குன்னு ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னா டிபி மாத்திரை 6 மாதம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் டிபி க்யூர்டுன்னு சொல்லி லேபிள் பண்ணுவோம். தென் தே வில் நாட் யூஸ்வலி கம் டு ஃபாலோ. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் டிகேட் ஆஃப் லைஃப், அதாவது ஃப்ரம் 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அந்த ஏஜ்லேருந்து ஆல்மோஸ்ட் இன் தேர்ட் டிகேட்லேயுமே ரிப்பீட்டடாக டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ தட் மீன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் த பாடி இஸ் நாட் ஏபிள் டு handle this tubercular bacteria, which is in fact, to be more specific, non-tubercular mycobacteria. So இதுக்கு எல்லாம் காரணமே பார்த்தீங்கன்னா GATA2 வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்னா உடம்புல ரத்த செல்கள் உற்பத்தி ஆகக்கூடியதற்கு ஒரு விதமான இம்பார்ட்டன்ட் மூலக்கூறு. அது ஆக்சுவலி இட்ஸ் ஒன் ஆஃப் த என்சைம் ஆர் மேபி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நீடட் ஃபார் மெச்சுரேஷன் ஆஃப் யுவர் ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ அது இல்லாத போது அவங்களுக்கு உடம்புல உற்பத்தி ஆகலை, அதனால் ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருந்தது. ப்ளஸ் இப்போ இதோட நின்னல அந்த டிசீஸ் இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னென்னா இந்த டிஃபிஷியன்சி இருந்தால் வேறு என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சிலேருந்து தே கேன் ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் மைலோடிஸ்பிளாஸ்டிக் சிண்ட்ரோம் அண்ட் அக்யூட் மைலாய்ட் லுக்கீமியா. ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் ப்ரோக்ரஷன் ஆஃப் டிசீஸ். அதுதான் ஃப்ரம் அ பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்ட் ஸ்டேட் to an autoimmunity, it can progress to myelodysplastic syndrome and AML. So ultimately, we saw her at a point where she was standing in between a primary immunodeficient autoimmune state and myelodysplastic syndrome. So ultimately, அப்போ எங்களுக்கு immediate need என்ன இருந்தது, we have to prevent her from going towards acute myeloid leukemia. And already just we were the gun பாயிண்டில் ஃபயர் வைக்கிற மாதிரி, இட் இஸ் ஆல்ரெடி ஜஸ்ட் ரெடி டு ஃபயர். நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா இட் வில் ஜஸ்ட் ஃபயர் இட் ஆஃப். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னும் போது வி ஹவ் டு ஒன்லி கோ இன் ஃபார் அ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். வேறு ஒரு டோனர் கிட்ட இருந்து, செலக்டட் டோனர் கிட்ட இருந்து ஹெல்தியான ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அவங்களோட பாடியில் இன்ஃபியூஸ் பண்ணும்போது தான் இந்த டிசீஸ் ஆனது கண்ட்ரோல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் வி டிசைட் தட் வி ஹவ் டு கோ ஃபார் அ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், வி வில் ஸ்டார்ட் சர்ச்சிங் த டோனர். ஸோ ஆப்வியஸ்லாக அதுக்கு நம்மளுக்கு ஒரு டோனர் தேவைப்படும். ஸோ யூஸ்வலி அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே டோனர்ஸ் தான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுவோம். இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, பட் த பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் ஆல்சோ ஹேட் டியூபர்குலோசிஸ். ஸோ ஷி பிகம்ஸ் அன் அன்ஹெல்தி டோனர். அண்ட் அவங்க ஃபாதர் was no more at that point of time. She had a small kid. Okay, kidோட weight பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ kid you cannot take it as a donor, you can't take husband as a donor. Father is already not there in the option. The only donor left was her mother. இது இல்லாமல் நாங்கள் தமிழ்நாட்டிலே வந்து ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்குது. நம்ம கண்ட்ரிலே we have stem cell registries, DA3 DKMSன்னு சொல்லி we have various stem cell registries. ஸோ அதில் நம்ம செக் பண்ணுவோம் யாராவது டோனர்ஸ் இருக்காங்களா, எலிஜிபிள் டோனர்ஸ் இருக்காங்களான்னு. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு we didn't have a match.